Hi guys, TNBSC Group 1 Prelims Marathon 2025 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஆப்டிடியூட் சரியா. ஸோ அந்த ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு செஷன் 1 நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சரி டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக குரூப் 1 வருது, குரூப் 4 வருது, குரூப் 2 வருது, 2A எல்லாமே வருது. ஸோ அது எப்போ வருது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தென் இப்போ குரூப் 1க்கு நம்ம படிச்சுட்ருக்கோம். அதோட போஸ்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி. அண்ட் இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் 200 கொஸ்டின் 175 ஜிஎஸ்க்கும் 25 ஆப்ஸுக்கும் வர்றது நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஃபைன். ஸோ அதுக்கடுத்து என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, ஜெனரல் டீட்டெயில்ஸ், தென் சிலபஸ். ஓகேவா? தென் ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சிலபஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சிலபஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம டீகோட் பண்ணோம். அண்ட் அதோட அனலைசிஸ் எந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கடந்த 3 வருடமாக 21, 22, 24 இந்த 3 வருஷத்தில் தான் ஆப்டிடியூடை 25 அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணாங்க. ஸோ அதில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைசிஸ் நம்ம பண்ணி பார்த்தோம். தென் நம்ம இதோட கோர்ஸ் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி செஷன் 2. ஸோ பார்ட் 1 இருக்கலாம் இது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, டிவிசிபிலிட்டி டெஸ்ட், டைஸ், இதை பற்றி நம்ம இதில் கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி இதில் உள்ளது. அண்ட் அதர்ஸ் பார்ட் 2ல் நம்ம பார்த்துக்கலாம். தென் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே அதை சொன்னோம். ஸோ இன்றைக்கி நம்ம செஷன் 2ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த ப்ரிலிம்ஸ் 1க்கு ஓகேவா, இந்த 2025 குரூப் 1க்கு தேவையான ஆப்டிடியூட் இதில் ஃபுல்லாக வந்துடும். அண்ட் 2023 அண்ட் 24ல் ஃபுல்லாக நடந்த டிஎன்பிஎஸ்சி ஆல் எக்ஸாம்ஸோட ஆப்டிடியூட் கம்பைலேஷனோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஓரளவு 23 to 25 ஸ்கோர் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 25. ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன். அண்ட் டெலகிராமில் பார்க்குறீங்க இல்லை டிஸ்கஷன் ஃபோரமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட்ங்கிற டெலகிராம் சேனலில் யூ கேன் ஜாயின். ஓகேவா? ஸோ எளிய முறையில் படிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் பழக்கம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர். வாட் இஸ் ஹோல் நம்பர்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, 2 டாட் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி போச்சுன்னா அது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள், முழு எண்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, இது நேச்சுரல் நம்பர். தென் இன்டிஜர். ஓகேவா? இன்டிஜர் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 தாண்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்கிறது இன்டிஜர். இதுக்கடுத்து ரியல் நம்பர் ஆல்சோ டினோட்டட் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 இன்ஃபினிட்டி வரை தான் இருக்கிற ரியல் நம்பர். ஸோ பட் இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ரேஷ்னல். ஸோ ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரேஷ்னல் நம்பர்னால் P/Q அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்ஷனில் வர நம்பர்ஸ். இர்ரேஷ்னல்னால் ரூட்டில் வர நம்பர்ஸ் ஆர் முடிவிலி நம்பர் அப்படின்னு சொல்லி முடிவிலான்னு சொல்லிட்டு வரும். ஸோ முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நாளும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில கொஸ்டின்ஸில் நேச்சுரல் நம்பரா ஹோல் நம்பர்ஸா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது என்னது? ப்ரைம் நம்பர். ஸோ இதில் ஒரு சில ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா 1லேருந்து 100 we have 25 prime numbers. 101 to 200 we have 21 prime numbers. 201 to 300 we have 16 prime numbers. 301 to 400 also we have 16 prime numbers. ஸோ இதுக்கு மேலே வரும், ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ இது கண்டிப்பாக தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா? ஃபைன். தென் இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்னது? சரியா? ப்ரைம் நம்பர்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the number have only 2 factors. ஒரு எண் 2 எண்களால் மட்டுமே வகுபடும் எனில் அந்த எண் ப்ரைம் நம்பர்னால் தமிழில் பகா எண்.
ஸோ பகா எண் அப்படின்னா ஒரு எண்ணை பகுக்க முடியாது, பகுக்க முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ரைம் நம்பர். ஓகேவா, பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர்னா பகு எண். அப்போ காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்னது, பகு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இந்த நம்பரை பகுக்க முடியும், அதாவது இரண்டிற்கு மேற்பட்ட எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் என்ன சொல்லுவோம், காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைம் நம்பரில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் அப்படின்னா இது 1 × 11 தான், கரெக்டாக. ஸோ 11ஐயும் 1ஐயும் தவிர வேறு நம்பர் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பருக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து எப்படி படிச்சிருக்கோம்னா த நம்பர் டிவிசிபிள் பை 1 and itself. ஸோ தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எண் ஒன்றாலையும் தன்னாலையும் டிவைட் ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 1 and itself அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 11 மட்டும்தான் டிவைட் ஆகும். 1 வந்து டிஃபால்ட். ஓகேவா, டிஃபால்ட் டிசைன்லேயே இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுறோம், வாலண்டியரே இல்லாமல் அங்கே வந்து ஆஜர். ஓகேவா, ஸோ இப்போ சப்போஸ் இப்போ 12 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுகிறா, இது 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், இந்த மாதிரி அதர் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 1ஐயும் அதையும் தவிர்த்து அதர் நம்பர்ஸால் டிவைட் ஆகும் அப்படின்னாலே அது என்னது உங்களுக்கு காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து 100 வரை we have 25 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 25 ப்ரைம் நம்பர்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா, ஸ்டாப், எழுதுங்க. சரி, எழுதிட்டிங்களா? சரி, அது கரெக்டானு செக் பண்ணுவோம். ஓகேவா, சரி, அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது கொடுத்துட்றேன். சரி, இப்போ காம்போசிட் நம்பர் சொல்லும்போது அதர் தென் ப்ரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர் எக்ஸப்ட் 1. other than prime number all are composite number except 1. எதுக்கு except 1 சொல்கிறோம் அப்படின்னா 1 is neither prime nor composite. ஸோ 1 is neither prime nor composite. அதனால தான் 1 வந்து இதில் வராது, ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. சரி, யாராவது அதில் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இப்போவே கட் பண்ணிடுங்க. ஓகேவா, சரி. இதுக்கு அடுத்து கோப்ரைம் அப்படின்னா சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை ரிலேட்டிவ்லி ப்ரைம் சொல்லலாம், அது இணை பகா எண், சார் பகா எண் ஆர் இணை பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் கோப்ரைம். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்க நம்பருக்கு HCF is 1 if 2 numbers are there, 2 எண்கள் இருக்குது, அதோட HCF is 1 அப்படின்னா HCF equal to 1 அப்படின்னா அதை சார்பகா எண்கள் இல்லைனா கோப்ரைம் இல்லைனா ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. 25, 22 இது கோப்ரைமா அப்படின்னு கேட்டால் 25 1 5 25 இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகும். 22 1 2 11 22 ஆகிய எண்களால் வகுப்படும். ஸோ 2 எண்களுக்கும் காமனாக இருக்க நம்பர் 1 தான். ஸோ இதை தான் HCF 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இஃப் த நம்பர் இஸ் கோப்ரைம், ஒரு நம்பர் ஒரு சார்பகா எண்ணாக இருக்குது அப்படின்னா அதோட HCF 1 இருக்கும். ஸோ இது ஒரு டைம் குரூப் 1 எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேயா, சரி. இதுக்கு அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ட்வின் ப்ரைம் அப்படின்னா இரட்டை பகாயன். ட்வின் ப்ரைம் அப்படின்னா இரட்டை பகாயன். ஓகேவா, அதாவது 2 நம்பர் இருக்கணும், 2 நம்பரும் ப்ரைம் நம்பராக இருக்கணும், அதுக்கு டிஃப்ரென்ஸ் கேப் என்னவாக இருக்கணும், 2 இருக்கணும். அதாவது 3 5 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், டிஃப்ரென்ஸ் 2. 5 7 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், டிஃப்ரென்ஸ் 2. 11 13 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு இரட்டை பகாயன் இல்லைனா ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்னென்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ நீங்கள் பகாயன் இப்போ ப்ரைம் நம்பர் எழுதிருந்தீங்கன்னா 25 நம்பர் கொண்டு வந்திருப்பீங்க, கரெக்டு. ஸோ இதில்
இதில் எண்ணும் செக்ஷனாக பிரித்தா 1லேருந்து 25க்குள்ளே 9 நம்பர் இருந்திருக்கும், 1லேருந்து 50க்குள்ளே ஒரு 6 நம்பர் இருந்திருக்கும், அதாவது மொத்தமாக சேர்த்தா ஒரு 15. 1லேருந்து 75க்குள்ளே மறுபடியும் 6 இருந்திருக்கும், மீன்ஸ் மொத்தமாக சேர்த்தா ஒரு 21. மீதி சரி, இது 25லேருந்து இது 50லேருந்து. ஸோ 75லேருந்து 100க்குள்ளே உங்களுக்கு ஒரு 4 இருந்திருக்கும், அதையும் மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு என்ன வரும்? 25. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 25க்குள்ளே எவ்வளோ இருக்கும்? 9, அடுத்து 15, அடுத்து 21, அடுத்து 25. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகுது? எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ ப்ரைம் நம்பர் எழுதணும். சரி, யாராவது 51 எழுதியிருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க, 57 எழுதியிருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க, 87 எழுதியிருந்தால் அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. தென் 91 எழுதியிருந்தால் அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எழுதிடலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் ப்ரைம் நம்பர் யோசிச்சு எழுதிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். தென் நோட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக நோட்ஸ் எழுதுவீங்க. உங்கள் நோட்டில் டேபிள்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக டேபிள்ஸ் இருக்கணும். ஓகேவா? தென் ஸ்கொயர் நம்பர் அப் டு 25 ஸ்கொயர் வரை எழுதியிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். க்யூப் அப் டு 15 வரை உங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ ப்ரைம் நம்பர் நம்ம எழுத போகிறோம். ஸோ இது எழுதுறதுக்குள்ளே 6th டேபிள் உங்களுக்கு தெரியுமா? 6, 12, 3, 18, 4, 24, 5, 30, 6, 36, 7, 42, 8, 48, 9, 54, 5, 60, 66, 72, 78, 84, 90, 96 இவ்வளோ எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ எதுக்கு 6th டேபிள் எழுத சொன்னேன் அப்படின்னா, ஒரு ரூல் இருக்குது, 6n + 1 or 6n - 1 gives prime number. ஸோ இது எழுதிக்கோங்க, 6n + 1 or 6n - 1 gives prime number. ஆல்வேஸ் gives prime number அப்படின்னா அப்படி கிடையாது, prime number கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ 2, 3 அப்படிங்கிறது எனக்கு prime number. ஸோ 6க்கு முன்னாடி நம்பர் 5, அதுவும் ப்ரைம், 7 ப்ரைம், 11 ப்ரைம், 13 ப்ரைம், 17 ப்ரைம், 19 ப்ரைம். ஸோ ப்ரைம் நம்பர் நம்ம எழுதிட்டுருக்கோம். இதெல்லாம் ஆக்சுவலாக ப்ரைம்லேயே வரும், ட்வின் ப்ரைம்லேயே வரும். ஸோ உங்கள் 23 ப்ரைம், பட் 25 நாட் ப்ரைம். கரெக்டாக? பிகாஸ் 25 divisible by 5. Here 39, 31, 35, 37. Here also we know that 35 divisible by 7 and 5. 35 divisible by 7 and 5. Then again 41, 43, 47, 49. Here we have to understand that 49 is another 7 square. 49 is 7 square. Then 53, 55. 55 divisible by 11 and 5. Correct? So அப்போ அது வராது. Then 59, 61, 65, 67. Here 65 divisible by 5. Then 71, 73, 77, 79. Here 77 divisible by 7 and 11. Right? Then 83, 85, 89, 91, 95, 97. Here 95 உங்களுக்கு 5ஆல் டிவைட் ஆகும், 91 7 and 13ஆல் டிவைட் ஆகும், 95 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ மொத்தம் 1, 2, 10, 6, 10 எழுதிக்கலாம், 11, 12, 13, 14, 15, 16, 32 நம்பர் வந்திருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ரெண்டு ஒரு 9 நம்பர் என்ன பண்ணிட்டேன்? கட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 நம்பர்ஸ். ஸோ ஆஸ் வி செட் 25 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 6n + 1 அண்ட் 6n - 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா 101லேருந்து 200 வரை உள்ள
21 ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் நோட்டில் எழுதுவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு இது மட்டும் கொடுக்குறேன், ஸ்டார்டிங் மட்டும் கொடுக்குறேன். 101 ஒரு ப்ரைம் நம்பர், 199 ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஜென்ரலாக ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 2ஓட மல்டிபிள்ஸில் கட் பண்ணுவாங்க, 3ஓட மல்டிபிள்ஸ், 4ஓட மல்டிபிள்ஸ், இந்த மாதிரி அதோட மல்டிபிளை கட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ யூ கேன் ட்ரை தட். ஓகே, ஃபைன். ஸோ இட் இஸ் அபவுட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்னால் என்னது, எத்தனை இருக்குது, காம்போசிட் நம்பர்னால் என்னது, ஓகே இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து சார்பக எண்கள், கோ ப்ரைம்னா என்னது, ட்வின் ப்ரைம்னா என்னது, ஓகே. தென் வாட் ஆர் த ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 அண்ட் 100 to 200, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூல், வகுக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகேவா? எப்படி இருந்தால் எப்படி வகுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரையறுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ரூல்ஸ் 0லேருந்து இருக்குங்களா, 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இது வரை போதும். ஓகே, ஸோ 0 எந்த நம்பரையும் 0ஆல் டிவைட் பண்ண முடியாது, இது இன்ஃபினிட்டி. ஓகேவா? 1 ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 1, ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 1. ஸோ 2 இஃப் யூனிட் பிளேஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னா that number divisible by 2. இப்போது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட யூனிட் பிளேஸ் அப்படின்னா ஒன்றுகள் இலக்கம். ஒரு நம்பர் அப்படின்னா இப்படி இருக்கும், இது ஒன்றுகள், இது பத்துகள், இது நூறுகள். 1th place, 10th place, 100th place. ஸோ இந்த 1st பிளேஸில் இருக்கிற நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும், அப்படி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் என்ன சொல்லலாம், 1st பிளேஸில் 0 2 4 6 8 இந்த எண்கள் வந்தால், அதாவது 1st பிளேஸ் ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டிவைட் ஆகும் 2ஆல், அப்படிங்கிறது தான் ரூல். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம மாற்றி என்ன சொன்னோம், யூனிட் பிளேஸ் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். தென் 3 சம் ஆஃப் தி நம்பர் divisible by 3ஆக இருந்துச்சு அப்படின்னா that number will be divisible by 3. சம் ஆஃப் தி நம்பர், அதாவது ஒரு எண் தொடர், அதாவது தொடர் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ சப்போஸ் 34 46 86 38 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டணும், மொத்தமாக கூட்டி அந்த சம் ஆஃப் த டிஜிட் அது 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா that number always divisible by என்ன வரும், 3ஆக வந்துடும். பட் இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு கட்டிங் மெத்தட், அதாவது 3ஆல் கட் பண்ணக்கூடிய வெட்டக்கூடிய ஒரு மெத்தட். 3 வெட்டிடலாம், 3 3ஆல் டிவைட் ஆகும், 6 3ஆல் டிவைட் ஆகும், 6 3ஆல் டிவைட் ஆகும், 3 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 4 4 8, 1 4 4 2 4 8, 1 8 2 16 3 24. இந்த 24ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ தட் த ஹோல் நம்பர் வில் பி divisible by 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 9க்கு, ஸோ 3க்கு சம் ஆஃப் த நம்பர் divisible by 3 சொன்னோம், 9க்கு சம் ஆஃப் த நம்பர் divisible by 9. ஸோ 9ஆல் டிவைட் ஆகணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டி அது 9ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா that number divisible by 9. ஸோ இதுலேயும் 3க்கு நம்ம யூஸ் பண்ண மாதிரி கட் பண்ண மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம எதால் கட் பண்ணணும், 9ஆல் கட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 38 42 82 94 62 இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா இப்போ இது 9ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் 9 கட் பண்ணிடலாம், 3 + 6 கட் பண்ணிடலாம், 8 8 2 18 வந்துடுச்சு, கட் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 10 வருது, 10 இங்கே ஒரு 2 12 வருது. அப்போ 12 வருதுன்னா இது 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க, த நம்பர் divisible by 3 மாற்றி சொல்லிடலாம், த நம்பர் divisible by 9 is always divisible by 3. இது நம்பர் divisible by 3, it may not be or may not divisible by 9. தெளிவாக சொன்னோம் அப்படின்னா 9ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து எண்களும் 3ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து எண்களும்
9ஆல் வகுப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வகுப்படலாம், படாமலும் இருக்கலாம். கண்டிப்பாக அப்படி படம்னு சொல்லிட்டு என்ன இல்லை, அவசியம் இல்லை. சரியா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம 2 பார்த்தோம். யூனிட் பிளேஸ் 2ஆல் டிவைட் ஆகணும். 4க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? அதாவது ஒன்றுகள் பத்துகள் அந்த ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதை என்ன பண்ண போகிறீங்க, 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் தட் இஸ் டிவிசிபிள் பை 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா that number will be divisible by 4. அதுதான் கண்டென்ட். ஓகேவா? ஃபைன். 8க்கு அதே மாதிரி என்ன, 2 4 8 16 எல்லாம் ஒரே சீரீஸ். ஓகேவா? 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட் டிவைடட் பை 8 அப்படின்னா that number will be divisible by 8. ஓகேவா? ஃபைன். 16க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் divisible by 16 அப்படின்னா that number divisible by என்ன வரும், 16 சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ 5ஓட ரூல் என்ன அப்படின்னா, யூனிட் பிளேஸில் 0 ஆர் 5 இருந்துச்சுன்னா, ஓகேவா, அந்த ஒன்றுகள் பிளேஸில் 0 அல்லது 5 இருந்துச்சு அப்படின்னா that number will be divisible by 5. ஓகே. 6க்கு 6ஐ 2 into 3 நம்ம பிரித்து சொல்லலாம். 6ஐ 2 into 3 அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லலாம். அப்போ ஓர் எண்ணானது, சரியா, எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒரு எண்ணானது 2ஆலும் 3ஆலும் போத், ஓகேவா, ஒரு எண்ணானது 2ஆலும் 3ஆலும் வகுபடுமே ஆனால் அந்த எண் நிச்சயமாக 6ஆல் வகுபடும். if the number divisible by 2 and 3 both, then the whole number will be divisible by 6 also. ஓகேவா? ஸோ 7க்கும் 13க்கும் நான் தனியாக சொல்லித்தரேன். ஓகே. 10ஓட divisibility rule, the unit place is 0. if the unit place is 0, then the number will be divisible by 10. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போ 11 12 14 15 இது வச்சுக்கலாமா? சரி. ஓகே. இப்போ இதுக்கு 11ஓட divisibility rule என்னன்னு பார்த்தீங்கன்னா, difference between sum of odd position and even position. Difference between sum of odd position and even position. அதுதான் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 11ஓட divisibility rule வரும். ஸோ odd number இல்லை, odd position. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 4 8 0 2 2 0 8 6 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது 1 இது 3 இது 5 இது 6 மீன்ஸ் இது 1 3 1 3 5 7 9 இங்கே இருக்குது 8 2 0 6. ஓகேவா? இப்போ இதை கூட்டினா இது 4 6 ஓகே 8 10 16 மொத்தமாக 16 வச்சுக்கலாம். இங்கே கூட்டினா 10 0 6 16 வச்சுக்கலாம். அப்போது ஆட் பொசிஷனில் உள்ள நம்பரையும் ஈவன் பொசிஷனில் உள்ள நம்பரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது, ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னேன், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன் வில் கிவ் 0 ஆர் 11, வில் கிவ் 0 ஆர் 11. ஓகேவா? இல்லை 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that number is divisible by 11. ஸோ நம்ம இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆடு பொசிஷனில் உள்ள நம்பரையும் ஈவன் பொசிஷனில் உள்ள நம்பரையும் தனித்தனியாக கூட்டி அதை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 0 இல்லைனா 11 இல்லைனா அதோட மல்டிபிள்ஸில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஃபைன். சார் இப்போ இது எதுக்கெலாம் சார் இது சார் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தெளிவாக தெரிஞ்சால் தான் நிறையா சம்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஃபைன். தென் 12ஓட divisibility என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 4 and 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா, எப்படி நம்ம 2 and 3 6க்கு போட்டோமோ அதே மாதிரி ஒரு நம்பர் 4 and 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா that number will be divisible by 12. 14ஓட divisibility rule 7 and 2, ஒரு நம்பர் 2 and 7 2 மற்றும் 7 ஆகிய எண்களால் வகுபடுமேயானால் அந்த நம்பர் நிச்சயமாக 14ஆல் வகுபடும். அண்ட் 15க்கு 3 into 5, ஒரு நம்பர்
3 and 5ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் 15ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ 7க்கு 13 மட்டும் பார்க்கணும். 16க்கு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தாச்சு. லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன ஆகணும் 16ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஓகேவா. சரி இப்போ வந்து 7க்கும் 13க்கும் அதில் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ 7க்கும் 13க்கும் ஒரே ரூல் தான். 7 and 13க்கு ஒரே ரூல் தான். என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்மெட் மாதிரி நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ ஒரு ஃபார்மெட் மாதிரி வரிசையாக எப்படி வருது அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன ஆகிறோம் டிவைட் ஆகுதா இல்லையாங்கிறத சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 1 4 3 7 3 6 9 6 இந்த நம்பர் 7ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து 3 3ஆக பிரிக்கணும். ரைட் சைட்லேருந்து 3 3ஆக பிரிக்கணும். அதுக்கடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி சைன் போடணும் ஓகேவா. இப்போ சைன் பண்ணிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி 3 1 4 ப்ளஸில் இருக்கனால கூட்டலாம். 10க்கு 0 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1 10. இது 373. ஸோ 1010ல் ஓகேவா. ஸோ 1010ல் 373 நீங்கள் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் 637. யூ வில் கெட் 637. ஸோ திஸ் 637 ஃபைனலாக வந்த 637 7ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணால் கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ தட் ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை 7 அண்ட் திஸ் ஸ்மால் நம்பர் 13ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். அதுவும் டிவைட் ஆகுது. ஸோ 13ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 7 and 13க்கு ஒரே ரூல் தான். என்ன அப்படின்னா ரைட் சைட்லேருந்து 3 3ஆக பிரிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போடணும். அதை கூட்ட வேண்டியதை கூட்டி கழிக்க வேண்டியதை கழித்து கடைசியாக ஒரு சின்ன நம்பர் வரும். அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா 7ஆல் டிவைட் ஆகும். 13ஆல் டிவைட் ஆச்சுன்னா 13ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. ஃபைன். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 இப்படி ஒரு நம்பர் போயிட்டே இருக்குது. 99 100 இப்படி முடியுது ஓகேவா. இந்த நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணி வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா கமெண்ட் பாக்ஸில். ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ ஓரளவு நான் ஈஸியாக ஒரு பண்ணேன். ஏன்னா வந்து 1 2 3 நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் திடீர்னு 10வது வீடியோ நான் போட்டுட்டு இருக்கும்போது இந்த இதில் கமெண்ட் பண்ணும்போது மேபி அது எதுன்னே தெரியாது ஓகேவா. ஸோ டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க ரைட் ஓகேப்பா சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அது டீட்டெயில்ஸ் அண்ட் டிவிசிபிலிட்டி ரூல் இது எல்லாமே பார்த்தாச்சு. இதை வச்சு இருக்கிற ஒரு சில சம்ஸ் ஓகேவா. ஸோ இதோட நான் நடத்துனதில் உள்ள ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து டைஸ் பார்த்து ஸோ இந்த செஷன் முடிச்சிடலாம் ஓகே. மேக்ஸிமம் ஒரு செஷன் வந்து 30 to 45 minutes தான் இருக்கும் ஓகே ஃபைன். ஸோ இதில் how many 2 digit natural numbers contain the number 7 கொடுத்துருக்கேன். அதாவது எத்தனை 2 digit natural நம்பரில் 7 இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 17 27 37 47 57 67 77 87 97 ஓகேவா. ஸோ ஏன்னா 7 வராது. ஏன்னா 7 வராது, அது சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 9 சாய்ஸில் இருக்காதுல்ல இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஆன்சர் இல்லை. ஏன்னா 70 இருக்குது, 71 72 73 74 75 76 77 78 1 2 3 4 5 6 7 8 9 9 plus 9 18. ஸோ ஆன்சர் இஸ் 18 ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 digit நேச்சுரல் நம்பர்ன்ட்டு கேட்டால் ஓகேவா. 2 digit நம்பர் ஜென்ரலாக ஸோ ஒரு நம்பரை எத்தனை டைம் நேச்சுரல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 19 ஆன்சர் வரும். எத்தனை டைம்ஸ் நீங்கள் எழுதுவீங்கன்னு கேட்டால் 20 ஆன்சர் வரும். இது ஜென்ரல் ஃபேக்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 2 digitன்னு கொடுத்ததுனால 19 - 1 18ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ட்வின் பிரைம். ஸோ ட்வின் பிரைம் ரெட்டை பகா எண் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்தால் போதும் ஓகேவா. ஸோ 1 3 கேப் 2 இருக்குது, பட் 1 பிரைம் நம்பர் கிடையாது. 1 2 கேப் 1 தான் இருக்குது, இது பிரைம் நம்பரே கிடையாது. 13 19 ரெண்டுமே பிரைம் நம்பர், ஆனால் கேப் நிறையா இருக்குது. ஸோ இது 3 5 2 பிரைம் நம்பர், கேப்பும் கரெக்டாக என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. ஸோ கோ பிரைம் ரெட்டை பிரைம் நம்பர் என்னென்னா மீன்ஸ் ட்வின் பிரைம்னா என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் கேப் என்ன இருக்குது, ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கணும், ரெண்டுக்கும் கேப் என்னவாக இருக்கணும் 2 இருக்கணும் ஓகே ஃபைன். இது பாருங்கள். த லீஸ்ட் நம்பர் விச்
to exactly divisible by 32, 36, 45, 60, 80 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ராப்பராக நான் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 நம்பரில் எது ஒரு லீஸ்ட் நம்பர் இந்த 4 or 5 நம்பர்ஸால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ ஜென்ரலாக இதை பண்ணணும் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பட் எல்சிஎம் தெரியாமல் இது பண்ணணும்னா அது டிவிசிபிலிட்டி ரூலால் மட்டும்தான் முடியும். ஸோ இங்கே 0 வந்திருக்கனால கண்டிப்பாக ஆன்சரில் என்ன வரணும், 0 வரணும். அப்போ இதுவாக இருக்கணும், இல்லைனா இதுவாக இருக்கணும். ஸோ இங்கே 45, 36லாம் வந்திருக்கனால கண்டிப்பாக 3யோட 9ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ இது 4 + 4 + 1 9, 9ஆல் டிவைட் ஆகும். இது 1 + 1 5, 5 + 3 8, இது 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இருக்க ஒன்று தான் ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதை பாருங்கள், ரிலேட்டிவ்லி ப்ரைம். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்னது, கோ ப்ரைம், ரெண்டுமே என்னது தான், ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதில் எது சார்பாக என் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 5, 28 காமனாக ஏதாவது இருக்கா, இருந்த மாதிரி இல்லை. சரி, செக் பண்ணி பார்ப்போம். 18, 24 2 காமனாக இருக்குது. 35, 49 7 காமனாக இருக்குது. 21, 27 ஐ திங்க் 3 காமனாக இருக்குது. ஸோ 15, 28 தான் எதுவுமே காமனாக இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஆன்சர், கோ ப்ரைம். ஸோ இது பாருங்கள். ஸோ சூஸ் த நம்பர் ஆஃப் குரூப் விச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ சார் குரூப் 2க்கு தான் நாங்கள் படிக்கிற போகிறோம், எதுக்கு நீங்கள் குரூப் 2க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கைஸ் ஆக்சுவலாக எப்படி படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 14லேருந்து நடக்குது. 14, 15, 17, 19, 21, 22, 24 இந்த வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் 21க்கு முன்னாடி வர நம்மளுக்கு 50 கொஸ்டின், அதுக்கடுத்து 25 கொஸ்டின். இதை மட்டும் பார்த்தா பத்தாது. ஏன் அப்படின்னா 2024 கொஸ்டின் லெவல் கொஞ்சம் வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வருடம் நடந்த அனைத்து தேர்வுகளும், அதாவது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸோட 10 வருஷத்துக்குள்ளதெல்லாம் நம்மளுக்கு படிக்கலாம். ஓகே, ஆனால் டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வருஷத்தில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் கண்டிப்பாக வரும். இது என்னோடய அனலைசிஸ் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர். ஸோ இதில் இந்த 1 மட்டும் தான் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் டி. ஆக்சுவலாக இந்த மாடல் யூபிஎஸ்சி 2023ல் ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த இது கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதிலே கேட்கும்போது நம்மளுக்கு அடுத்து வரக்கான பாசிபிலிட்டி ட்ரெண்டிங் தானே இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் 5/7 5/7 5/7 3 4 5 5 5/7 இருக்குது. இதை அப்போ 5 × 5/7 போட்டுக்கலாமா, இதை 5/8ன்னு போட்டுக்கலாமா, இதை ஈக்குவல் டு 5/y இருக்கா. ஸோ கீழே பேஸ் சேமாக இருந்தால் பவரும் என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ y = 8, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், த டோட்டல் நம்பர் ஆஃப் த டிஜிட் யூஸ்ட் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் த புக் 366. ஸோ ஒரு 366 இருக்க பேஜில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரை பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்ஸ் இருக்கும். அப்புறம் 10லேருந்து 99 வரை பார்த்தீங்க அப்படின்னா 90 டிஜிட் இருக்கும். சரியா? 90 டிஜிட்டுமே என்னது, 90 நம்பர் இருக்கும். அது எல்லாமே 2 டிஜிட். அப்போ அது ஒரு 180. தென் ஸோ இதுவே எனக்கு அரௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, 366 பேஜா. சரி, அப்போ 100லேருந்து, சரியா, 100லேருந்து 366 வரை எவ்வளோ நம்பர் இருக்குது, 265 நம்பர். ஓகேவா? 265 நம்பர். ஓகே, சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். 7. ஓகேவா? 7. ஏன்னா 366 ஆல்ரெடி இருக்குது. அப்போ 266 இருக்குது. 100 சேர்த்தா 267 × 3 எல்லாமே 3 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 7 3 21. அப்போ யூனிட் பிளேஸில் 1 வரும். இதை கூட்டினா கண்டிப்பாக ஆன்சர் 0ல் முடியும். 0ல் முடிகிற ஆன்சர் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆன்சர் வந்துடும். இல்லை பெருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வரும், இதில் 801 வரும். ஸோ 9 1 10க்கு 0, மீதி 1 9 9 990ங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும், பெர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று பேஜ் நம்பரை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்குறது, இல்லைனா ரிவர்ஸில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கொடுத்துட்டு பேஜ் நம்பர் கேட்குறது. ரெண்டுக்குமே நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட் டிவிசிபிள் பை 114 144 அண்ட் 216. ஓகேவா? 216 இது வந்து 12 ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம்.
2 and 6னா என்ன ஸ்கொயர்னு சொல்லலாம்? ஓகே. ஸோ இது வந்து 12 ஸ்கொயர்னு சொல்லிக்கலாமா? இதை வந்து 6 கியூப்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபைன், ரைட். ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் 6 இருக்குது. கண்டிப்பாக இப்போ 2 3 இருக்குது. 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். இங்கே 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. 9 கூட வச்சுக்கலாம். ரைட், ஓகே. நான் 3 பார்க்குறேனே, சரியா? ஸோ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல், 3ஆல் கட் பண்ணால் 3ஆல் கட் ஆகணும். 6 8 1 9 2 இது வராது. 6 8 1 9 4 இது வராது. 6 8 1 9 1 இதுவும் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1 தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகள். ஓகேவா? ஃபைன். சரி, அடுத்து ஃபைனலி ஓகே, இது என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர்? வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர்? 4 digit நம்பர் எக்ஸலுக்கு டிவிசிபிள் பை தீஸ் 3 numbers. ஓகேவா? ஸோ இது என்ன சாய்ஸ் ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? இந்த டைம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம டைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு நேரத்தில் முடிஞ்சிடும், 10 நிமிஷம் தான். ஸோ இந்த டைஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு டைஸை ரோல் பண்ணி அதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைஸை ரோல் பண்ணி அதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் டைஸோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அதை கம்பேர் பண்ணி, ஸோ 1 or 2 கொடுத்துருக்கலாம், அதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்ட் சைடு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 இருக்குது, 3 4 5 இருக்குது. இப்போ இந்த 2 டைஸையும் மேட்ச் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன் நம்பர் காமன், ஒன் நம்பர் காமன், இன்னொன்று 2 நம்பர் காமன். ஸோ ஒரு நம்பர் காமனாக இருக்கிறது இல்லை அப்படின்னா 2 நம்பர் காமனாக இருக்குது. சப்போஸ் ஒரு நம்பர் காமனாக இருந்தால், ஓகேவா, ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 2 3 வச்சுக்கோங்களேன், 4 2 5 வச்சுக்கோங்க. இப்போ 2 2 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு காமனாக இருக்க நம்பர் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ரெண்டாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதணும். அப்போ 2 3 1 அங்கே இது 5 தானே? எஸ், 2 5 4. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 2 டைம் வந்திருக்கும், அந்த நம்பரை கட் பண்ணி இல்லாத நம்பர் எழுதிக்கலாம். சார் நீங்கள் இதை கட் பண்ணிங்க, மேலேயே கட் பண்ணல, எதனாலும் கட் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா 2 இதை கம்பேர் பண்ணும்போது அந்த காமன் நம்பர் 2 times வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணால் என்னது போதுமானது. ஓகேவா? ஸோ இப்போது 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 6. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதிலையே அட்ஜசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 6, 2ஓட அட்ஜசன்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதர் தென் 6. ஓகேவா? அதர் தென் 6 ஆல் நம்பர்ஸ் ஆர் அட்ஜசன்ட் டு 2. ஓகே. ஸோ இது வந்து என்னது 1 நம்பர் காமன். ஸோ இதுவே 2 நம்பர் காமனாக இருந்தால், ஓகேவா, இதுவே 2 நம்பர் காமனாக இருந்தால் நீங்கள் எழுத வேண்டியது if 2 numbers are common, if 2 numbers are common, remaining number opposite to each other. அதாவது இரு எண்கள் பொதுவாக இருந்தால் மீதம் இருக்கும் ஓர் எண் எதிரெதிர் பக்கங்களில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? அப்போ இதில் 1 2 1 2, அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னது 5, 3க்கு ஆப்போசிட் 5. ஸோ இதில் இப்போ 2க்கு ஆப்போசிட் கேட்டால் ஒன்று 4 வரலாம், இல்லை 6 வரலாம். 1க்கு ஆப்போசிட்டும் 4 வரலாம், 6 வரலாம். இப்படி தான் இருக்குமே தவிர செட்டனா எதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வச்சு நான் 2 3 சம்மு கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதை பாருங்கள். விச் கலர் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் ப்ளூ? ப்ளூவுக்கு ஆப்போசிட் என்னது? ஓகே, இங்கே பாருங்கள், நான் இந்த டேஸ் சூஸ் பண்ண போகிறேன். பர்பிள் க்ரீன், பர்பிள் க்ரீன். ப்ளூவுக்கு ஆப்போசிட் எல்லோ. ஆன்சர் ஏ. ஏன் சார் நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எதனாலும் சூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பர் ஆப்போசிட் ஈச்சுதான்னு தெரியும்ல. அப்போ பர்பிள் க்ரீன் எடுத்தால் ப்ளூவுக்கு ஆப்போசிட் யார் தான் வருவா? எல்லோ தான் வருவாங்க. ஸோ ஆன்சர் எல்லோ. ஓகேயா? ஸோ இதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ டைஸ் சம்மன் போட்டு இந்த டைம் மென்ஷன் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஸோ வேரியஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 1க்கு ஆப்போசிட்டில், 1க்கு ஆப்போசிட்டில் என்னங்கிறது பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹியர். ஸோ இந்த சம் இது வந்து இந்த 2024 கேட்டது. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ டைஸ் கொடுக்கணுன்னா அது வந்து ஒர்க்கு, படம் வரையணும், நம்பர் போடணும், உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? ஸோ இதுலேயும் பாருங்கள்,
த ஃபாலோயிங் இஸ் நெசசரி ட்ரூ. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 1லேருந்து 6 வரை நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு டைஸ் போடுறேன், நானே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் 2 இஸ் ஆப்போசிட் டு 3, 2 இஸ் ஆப்போசிட் டு 3 அண்ட் adjacent to 4 and 6. யார் கைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த and இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஒரு லைன் சென்டென்ஸில் and இருந்துச்சுன்னா அடுத்து கண்டினியூ பண்ணால் முதல்ல யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் ஹூ, ஹூம், ஹூஸ் அப்படின்னு சொல்லிட்டு WH இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் யாரை பேசுகிறாங்களோ அவங்கள பேசுகிறாங்க அர்த்தம். ஹியர் 2க்கு ஆப்போசிட் 3, 2க்கு ஆப்போசிட் 3 அண்ட் என்ன சொல்கிறாங்க, adjacent to 4 and 6னா யார், 2 ஆப்போசிட் adjacent to 4 and 6. அப்போ 2க்கு 4 6 adjacent. அப்போ இங்கே இருக்கலாம், இந்த 6 இங்கே இருக்கலாம், 4 இங்கே இருக்கலாம். அப்போ ஆப்போசிட் இருக்கலாம், adjacentலையும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு எது உண்மைன்னு சொல்லணும். ஸோ 6 இங்கே இருந்துச்சுன்னா 1 இங்கே இருக்கலாம், இல்லைனா 5 இங்கே இருக்கலாம், இல்லை 5 இங்கே இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வச்சு இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 1 இஸ் ஆப்போசிட் டு 5ஆ, இல்லையே adjacent கூட வரலாம். அப்போது நாட் நெசசரி ட்ரூ கேட்டிருக்காங்க, இது ட்ரூ வரதுக்கு பாசிபிள் இல்லை. 4 இஸ் ஆப்போசிட் 6ஆ, இல்லையே adjacent கூட வரலாம். அப்போ இதுவும் தப்பு. 4 இஸ் adjacent 2ஆ, adjacent 2 and 6ஆ, 4 இஸ் adjacent 2 and 6ஆ, ஏன் ஆப்போசிட்டில் கூட வரலாம், ஏன் ஆப்போசிட்லேயே வரலாம், adjacentலேயே வரலாம், எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதுவும் தப்பு. ஹியர் ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது, இதாக இருக்குது. அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். பட் 1 is adjacent to 2 and 3. We know that 2 and 3 are opposite to each other. 2 and 3 are opposite to each other. And the number other than opposite all are adjacent. ஸோ கண்டிப்பாக இந்த 1 எங்கே தான் இருக்கும், இந்த கேப்பில் தான் சுற்றிட்டு இருக்கோம். 1 is adjacent to 2 and 3. அப்போ இது கரெக்ட். ஓகேவா? அப்போ இது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் யூபிஎஸ்சியில் மீன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் 2024ல். ஸோ எல்லாேருக்கும் ட்ரிக்கான கொஸ்டின், ரொம்ப ட்ரிக்கான கொஸ்டின் தான். ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் ஸ்கூலில் விளையாடும்போதே இந்த குயிஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஓகேவா? அதனால் எங்களுக்கு இது புதுசாக தெரியல. பீயிங் 90s கிட் இது எங்களுக்கு புதுசாக தெரில. பட் 2K கிட்ஸ்க்கு இது புதுசாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இதில் வந்து யோசித்து பதில் சொல்லணுமா இல்லையா? சரி. அண்ட் இன்டெலிஜென்ட் மேன், ஓகேவா, ஸோ கேரிஸ் 3 sacks with 30 mangoes of each. அப்போது ஒரு 3 சாக்கு இருக்குது, 3 சாக்கு இருக்குது. 3 சாக்கில் எவ்வளோ இருக்குது, 30 மேங்கோ இருக்குது. 30. As he crosses each toll, he has to give 1 mango. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. அப்போது ஒவ்வொரு சாக்லேயும் எடுத்து கொடுக்க சொல்லலை, எத்தனை சாக் வச்சுருக்காரோ அத்தனை மேங்கோஸ் கொடுக்கணும். He crosses 30 toll. How many mangoes will he have at the end? ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ இன்டெலிஜென்ட் மேன் இல்லாமல், ஓகே, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். ஓகேவா? ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது, டோல்கேட்டை தாண்டும் பொழுது மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். அதாவது எத்தனை மூட்டை இருக்கோ அத்தனை மாம்பழம் கொடுக்க வேண்டும். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது, ஓகேவா, 30 இதை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும். ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன சொல்லுவார்னா, இதை தாண்டும் பொழுது, ஓகேவா, 1 2 3 சாக். அப்போ 10 டோல்கேட்டை தாண்டும் பொழுது உங்களுக்கு 3 கொடுத்து என்ன இருக்கும், 30 மேங்கோ முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ஒரே சாக்லேருந்து எடுத்து கொடுத்தா ஒரு சாக் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ரெண்டாவது அடுத்து மொத்தம் 30 டோல்கேட்டில் அடுத்து 2 சாக்கு தான் இருக்குது. அப்போ நான் 2 மாம்பழம் கொடுத்தா போதும். அப்போது இதுக்கடுத்து ஒரு 15 டோல்கேட் நான் தாண்டும் போது இன்ட்டு 2 நான் என்ன போட்டிருப்பேன், 30 காலியாக இருக்கும். அப்போ 2வது சாக்கு முடிஞ்சிருக்கும். இப்போது 25 டோல்கேட் கம்ப்ளீட்டட். அகெயின் 5 டோல்கேட் தான் இருக்குது. ஐ ஹேவ் ஒன்லி 1 சாக்கு தான் இருக்குது. அப்போ 5 டோல்கேட்டுக்கு 5 மாம்பழத்தை கொடுத்துட்டு மீதி 25 மாம்பழத்தை என்ன பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து உட்காந்து கட் பண்ணி சாப்பிட்றலாம். ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது how many 1/8 ஆர் தேர் இன் 37 1/2. ஸோ இதை தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ 1/2 இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், சரியா, கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2யும் 1 கீழே உள்ளதையும் பெருக்கிட்டு இதை நம்மளுக்கு கூட்டணும். 2 × 1 2 2 + 1 3, அதாவது 3 + 2 வரும். ரைட்டா?
ஸோ இதை தான் இங்கே வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 37 என்னது 50 74 74 + 1 75/2 கரெக்டாக இன்ட்டு 1/8. அப்போ இதை நான் 1/8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பெருக்கல் போட்டு 8/1 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இது 1 இது வந்து 4. ஸோ 75 × 4 will get 300. ஸோ தட் ஆன்சர் 300. அப்போ 37 1/2ல் எத்தனை 1/8 இருக்குது? சப்போஸ் இப்போ பாருங்களேன் 10ல் எத்தனை 2 இருக்குது? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணி 5 2 இருக்குன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி சம்மு தான் இந்த சம். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி குரூப்பில் இதுலேயோ ஒரு 100ல் எத்தனை டைம் 10 கழிப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எல்லோரும் 10 போட்டுப்பாங்க. ஆனால் அதில் ட்விஸ்ட்னு வச்சு 1ன்னு வச்சுட்டான். ஓகேவா? பட் இந்த மாதிரி தான் ஜென்ரலாக பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஸோ வி கம் டு தி கன்க்ளூஷன். ஸோ இதில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து செஷன் 2ஓட பார்ட் 1. ஓகேவா? ஸோ பார்ட் 1ல் நம்ம பார்த்தது ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், கோ ப்ரைம், ட்வின் ப்ரைம் அண்ட் டிவிசிபிலிட்டி ரூல் அண்ட் டைஸ். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக 1 to 3 கொஷின்ஸ் வரும். ஓகே, 1 to 3 கொஷின்ஸ். ஸோ அது ப்ரைம் நம்பராக இருக்கலாம், டைஸாக இருக்கலாம், இல்லைனா அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ கோ ப்ரைம், ட்வின் ப்ரைம் அந்த மாதிரினா கோ ப்ரைம் வந்து யூபிஎஸ் டிஎன்பிஎஸ் ஆல்ரெடி குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து இன்னும் வீடியோஸ் நான் என்கரேஜாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் டெலிகிராம் ஃபோரம். ஸோ நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் டவுட் கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா ஸோ யூடியூப்பில் கேட்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த குரூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 1000 ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் எல்லாருமே சால்வ் பண்ணி போடுவாங்க. இல்லை அப்படின்னா நானே சால்வ் பண்ணி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது உங்களோட ப்ராக்டிஸ் ஆர் முயற்சி அதை என்றைக்கும் விடக்கூடாது. ஸோ தெய்வத்தாலேயே ஒரு இது முடியலை அப்படின்னாலும் உங்களோட முயற்சி அதுக்கான பலனை கண்டிப்பாக தரும். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ சைன் ஆஃப், ஸ்ரீ ஐயப்பன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரே ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் இந்த வந்து ஃபுல்லாக வருமா வீடியோ அப்படின்னா, நம்ம எந்த செயலை ஆரம்பித்தாலும் சரி அதை பாதியில் விடுறது கிடையாது. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து கிளாஸ் 1 போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து ஆடி 1 கான்செப்ட், ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணணும், கியூப் ரூட் எப்படி பண்ணணும். ஸோ நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன். அதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலை. சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.